இதுதான் வந்து எப்சான் 3210. இது வந்து என்னென்னா கலர் பிரிண்டரில் வந்துட்டு இந்த கலர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது, ப்ளூ கலர் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ அதனால் இதெல்லாம் செக் பண்ண கலர் இருக்கா அப்படின்னு செக் பண்ண நான் எல்லாமே வந்து லைன் மேலே தான் இருக்குது. ஸோ ஹெட்டை க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்காக இதை வந்து 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னு இதை 5 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 அப்படி செலக்ட் பண்ணோன்னே இது பிளிங்காக ஆரம்பிச்சிடும். பிளிங்காக ஆரம்பித்து நீங்கள் வந்து சவுண்டு கேட்கும். ஹெட்டு வந்து க்ளீன் ஆகிட்டுருக்கும். க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் ப்ரிண்ட் அவுட் கொடுத்து பார்க்கணும். ப்ரிண்ட் அவுட் கொடுத்து பார்த்து திரும்பவும் கலர் பிரிண்ட் வந்து இந்த கலரில் தான் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் வந்துட்டு திரும்பவும் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இல்லை 3 மினிட்ஸ் கழித்து திரும்பவும் ப்ரெஸ் பண்ணணும் ஹெட் க்ளீன் பண்ணுறதுக்கு. திரும்பவும் ஹெட் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ரிண்ட் அவுட் வந்து கொடுக்கணும். ப்ரிண்ட் அவுட்டு கொடுத்தப்போ திரும்பவும் கலர் வந்துட்டு இதே கலர் தான் வருது, ப்ளூ கலர் வந்து வரல அப்படின்னா திரும்பவும் 3rd டைமும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். வந்துட்டு 3rd டைம் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஹெட் க்ளீன் பண்ணணும். இதை 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெட் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரிண்ட் அவுட் கொடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறமும் இப்படி வருது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா பிரிண்டர் ஸ்கேனர் இதுக்கு போயிட்டு உங்கள் பிரிண்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் பிரிண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேனேஜ் கொடுங்க. மேனேஜ் கொடுத்துட்டு பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ண இங்கே வந்து ஜென்ரலில் ப்ரிஃபரன்ஸ் போயிருங்க. ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் போயிட்டு பிரிண்ட் ஹெட் நாசல் செக் இந்த ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பிரிண்ட்டு கொடுங்க. இந்த இது பிரிண்ட்டு கொடுத்தா என்ன ஆகும்னா வந்துட்டு எந்த கலர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு காட்டும். வந்துட்டு இது மாதிரி பேஜ் பிரிண்ட் ஆகி வரும். இது மாதிரி பேஜ் பிரிண்ட் ஆகி வரப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கலர் வந்து டிஸ்பிளே ஆகலையோ அந்த கலர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். இங்கே ப்ளூ கலர் ஒர்க் ஆகலை, இந்த கலரும் பிரிண்ட் ஆகுது, இந்த கலர் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த கலர் வந்து ஒர்க் ஆகலை, ப்ளூ கலர் வந்து ஒர்க் ஆகலை. பிரிண்ட் அவுட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வரல. ஸோ இதை வந்து பிரிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் இதை வந்து செக் பண்ணும். கம்பேர் த பிரிண்டட் பேட்டர்ன் வித் சாம்பிள் எபோ இஃப் நாசல் செக் பேட்டர்ன் டஸ் நாட் பிரிண்ட் சாட்டிஸ்ஃபை கிளிக் க்ளீன் அண்ட் ஃபினிஷ் குயிட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணுறப்ப பிரிண்டரில் வந்து பேப்பரை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் கொடுங்க. க்ளீன் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்து இங்கே வந்து க்ளீன் கொடுங்க அண்ட் ஸ்டார்ட் க்ளீன் கொடுத்தா வந்து இது வந்து க்ளீன் ஆகும். இது க்ளீன் ஆகும். க்ளீன் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு பிரிண்ட்டு கொடுங்க. ஹெட்டு வந்து க்ளீன் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து பிரிண்ட் நாசல் செக் பேட்டர்ன் கொடுங்க. திரும்பவும் வந்து பிரிண்ட்டு கொடுங்க. திரும்பவும் பிரிண்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுங்க.
இதே மாதிரி ப்ளூ கலர் வராமல் இந்த 2 கலர் மட்டும்தான் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்துட்டு பவர் கிளீனிங் ஆப்ஷன் போகணும். நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஹெட்டு வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தோம். கலர் வந்து எல்லா கலரும் இங்கே வந்து லிஸ்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவர் கிளீனிங் போகணும். பவர் கிளீனிங் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை தான் வந்துட்டு பவர் க்ளீன் பண்ணணும். 3-4 தடவை வந்து பவர் க்ளீன் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு இன்டர்வல் இருக்குது. இப்போ பவர் க்ளீனிங் பண்ணிங்கன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 1 or 2 hour கழித்து தான் திரும்பவும் பவர் க்ளீனிங் பண்ணணும். ஸோ உடனே திரும்பவும் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடாது. பவர் க்ளீனிங் கொடுத்தீங்கன்னா கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. இதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க இன்டர்வல் 12 hours ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து பவர் க்ளீனிங் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நான் வந்துட்டு நேற்று ஈவினிங் தான் இதை வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து 12 hours கேப்பில் தான் வந்து நான் வந்து பவர் க்ளீனிங் பண்ண முடியும். நான் ஏற்கனவே பவர் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு பவர் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்தேன் வந்துட்டு. ஸோ எல்லா கலருமே டிஸ்பிளே ஆச்சு. இனிஷியலாக ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகலை, இப்போ ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆச்சு. அப்புறம் பிரிண்ட் அவுட்டும் எடுத்தேன். இப்போ எல்லா கலருமே ப்ளூ கலரும் பிரிண்ட் அவுட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து டிஸ்பிளே ப்ளூ கலர் இல்லாதப்போ இப்படி பிரிண்ட் அவுட் வந்துச்சு. இப்போ எல்லா கலருமே டிஸ்பிளே ஆகிறப்ப இப்போ ப்ளூ கலரும் சேர்ந்து பிரிண்ட் அவுட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து 3 தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி. இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகலைன்னா சிஸ்டமில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பவர் க்ளீனிங். இது 3ம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். இந்த 3ல் வந்துட்டு இந்த 3 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் ஆகலைன்னா அப்புறம் நீங்கள் வந்து கஸ்டமர் கால் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை பக்கத்தில் இருக்கிற பிரிண்டர் கடையில் போயிட்டு ரிப்பேர் கொடுத்து பாருங்கள்.